வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 2 கிலோவாட் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். இதில் 2 கிலோவாட்டுக்கு லோடு தரக்கூடிய மாதிரியும் பேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சோலார் எம்பிபிடி காமா இன்வெர்ட்ரு 150Ah பேட்ரி 2 பேட்ரி சீரீஸை கனெக்ட் பண்ணி 24 வோல்டேஜில் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பேனல் மினிமம் 4 பேனல் மேக்ஸிமம் 6 பேனல் போட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப எஃபிஷியன்சியாகவும் ஒர்க் ஆகும். இப்போ இந்த பேனல் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா 2 சீரீஸ் பண்ணி பேனல் பண்ணி மொத்தம் 4ஐயும் கனெக்ட் பண்ணி இது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பெர் டே 6 to 8 யூனிட் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சிஸ்டம் இவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணது திருப்பூரில் இருக்கிற நம்ம சுரேஷ் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காரு. ஓம் நேகா ட்ரேடர்ஸ்ன்ட்டு வச்சு அங்கே திருப்பூரில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் மொத்தம் 6 பேனலில் 2 சீரீஸ் பண்ணி மொத்தம் பேனல் பண்ணி டிசி எம்சிபி சர்க்கியூட் போர்டெல்லாம் போட்டு அது பண்ணியிருக்காரு. 2 கிலோவாட் எம்பிபிடி இன்வெர்ட்டர் சோலார் பேனல்லேருந்து வர்ற கரண்ட்டை நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி லோடு நமக்கு 2000 வாட்ஸ் வரைக்கும் லோடு போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இந்த இன்வெர்ட்டரில் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் ஒரு 1 டன் இன்வெர்ட்டர் ஏசி, பிறகு வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி லோடு எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம போட்டு இதில் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். பகல் ஃபுல்லாகவேவும் நம்மளுக்கு சோலாரில் ரன் ஆகிறதுனால மேக்ஸிமம் நமக்கு ஒரு 6 to 8 யூனிட் நமக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக ஆகும். இப்போ ஒரு 10 யூனிட் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கஸ்டமர் இந்த சிஸ்டம் போடும்போது அவருடைய பில்லு கண்டிப்பாக ஒரு 1000 rupeesக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரி இந்த இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் 2 years வாரண்டியோடு வருது. நல்ல ஹெவியான லோடு தான், நல்லா சப்போர்ட்டிங் பண்ணுது. இதனுடைய மேக்ஸிமம் சார்ஜிங் ஆம்ஸ் 80 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு சார்ஜிங் பேனல்லேருந்து வரக்கூடியதை சப்போர்ட் பண்ணிவிட்டு லோடுக்கு போக மீதி தான் பேட்டரி சார்ஜ் பண்ணும். நேற்று ஒரு கஸ்டமர் திரும்பி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தார். 18 ஆம்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னார். 18 ஆம்ஸ் பேட்டரி சார்ஜிங் ஆம்ஸ், ஓகேவா. பேனல்லேருந்து வரக்கூடியது மொத்தம் 40 ஆம்ஸ் வரைக்கும் இன்புட்டை எடுத்து அது நம்ம லோடு போக மீதி தான் நமக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணும், ஓகேவா. இப்போ பகலில் சோலார் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த உடனேவும் மெயின்ஸை ஆஃப் பண்ணிடும். மெயின்ஸை ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணோம், இன்வெர்ட்ரு பேட்டரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். இந்த சோலார் பேனல்லேருந்து வர்ற கரண்ட்டு லோடுக்கு போக மீதி தான் பேட்டரியை சார்ஜ் பண்ணும். அதனால் பகல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபுல் எஃபிஷியன்சிலே கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு வேணும்னா இந்த மாதிரி எம்பிபிடி இன்வெர்ட்டராக வாங்கி போடுறது உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான். நம்மளுக்கு லாங் லைஃப் வரக்கூடியது, மேக்ஸிமம் ரெஸ்ட் ஆகாது, எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் தான். எல்லாமே யூடிஎல் ப்ராடக்ட் ஒரே பிராண்டாக வாங்கி போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ஏரியாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுடைய நம்பர் லிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன். உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் எடுத்து நீங்கள் அவங்களுடைய கால் பண்ணி அவங்க ஸ்பாட்டுக்கு நேராக கூட போய் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அது வாரண்டி கிளைமிங்னு கஷ்டப்படுறதுக்கு பக்கத்தில் இருக்க டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாளைக்கு ஏதாவது சின்ன ஃபால்ட்டுனாலும் உடனே சப்போர்ட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பக்கத்தில் இருக்க டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருடைய நம்பர் தரேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.